ஞாபகம் இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் மனிதர்களை விடவும் அந்த பிரச்சனைகளை ரசிக்கும் மனிதர்களே அதிகம். அதனால் இது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அழ வைத்தவர்களை கூட மறந்துவிடு, ஆனால் அவமானம் படுத்தியவர்களை மட்டும் மறக்காது. என்னை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாது என்பதல்ல கடவுள். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவனே கடவுள். மாமியாருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, உங்க அம்மா. நீங்கள் தங்கம் என்றால் உலகம் உங்களை உரசி பார்ப்பதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத தேடல்கள், ஆடம்பர ஆசைகள், அர்த்தமற்ற கோபங்கள், அர்த்தமற்ற பேச்சுக்கள் அழகான வாழ்க்கையை சீரழித்துவிடும். கவனம் கொள்ளுங்கள். விட்டு கொடுப்பவர்கள் விவாதம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. விரும்பியவர்களின் மனம் விவாதத்தை விட உயர்ந்தது என்று உணர்ந்தவர்கள்தான் விட்டு கொடுப்பவர்கள். பையனா பொண்ணா என கேட்டறிந்த பிரசவத்தை நார்மலா சிசரியனா என கேட்க வைத்ததே நவீன மருத்துவம். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்நடத்தை இருக்கும். அதிக அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் அதிகமாக இருக்கும். ஒரு கணவனும் மனைவியும் சம்பாதித்த பணம் எப்படி அவர்களின் பிள்ளைகளுக்கு சொந்தமோ அப்படியே தான் அவர்களின் பாவமும் புண்ணியமும் அவர்களின் பிள்ளைகளுக்கே சேரும். நேர்மையும் நேரமும் தவறாதிருந்தால் வாழ்க்கையும் தவறாது. நேர்மை முக்கியம். கெட்டவனாக இருந்தாலும் அவனிடம் காசு இருந்தால் இந்த சமூகம் அவனை கடவுளாக மதிக்கும். நல்லவுதான் நல்லவனாக இருந்தாலும் அவனிடம் பணமில்லை என்றால் இந்த சமூகம் அவனை மனிதனாகவே மதிக்காது. சந்தேகப்பட்டா நம்பிக்கையை வைக்காதீங்க. நம்பிக்கையை வச்சா சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் மிகவும் ஆபத்து. முடியாத விஷயங்களை குறித்து கனவு காண்பவர்களால் மட்டுமே முடியாததை முடிக்க முடியும். தினம் தினம் பார்ப்பதை விட என்றாவது ஒரு நாள் பார்ப்பது, தினமும் நினைப்பதுதான் உண்மையான அன்பிற்கு அழகு. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம். நீண்ட தூரம் வராது சிபாரிசு. எல்லா பொழுதும் கிடைக்காது உதவி. நாம் குறைக்க வேண்டிய சில உப்புகள்: மாமியார் சிடுசிடுப்பு, மருமகள் கடுகடுப்பு, கணவன் படபடப்பு, மனைவி நச்சரிப்பு, ஓல்டு ஏஜ் தொணத்தொணப்பு, அரசியல்வாதிகள் ஆர்ப்பரிப்பு. நிகழ்ந்ததை மறக்க முடியாது, நிகழ்வதை தவிர்க்க முடியாது, நிகழப்போவதை நிறுத்த முடியாது. ஆனால் அனைத்தையும் அழ வைத்தவனை கூட மறந்துவிடு. ஆனால் அவமானம் படுத்தியவனை மட்டும் மறக்கவே மறக்காத உன்னுடைய வாழ்க்கையில். பக்குவப்பட்ட மனது எதையும் கடந்து போகிறது. பாவப்பட்ட மனதோ அதையே எண்ணி வருந்துகிறது. வாழ்தலின் பொருட்டு உலாவும் மீனுக்கு சமுத்திரத்தின் சுதந்திரமோ வலை நோக்கி போராட்டமோ எதுவாகிலும் தெரிவதில்லை. பிழைத்து போகட்டும் என்று நாம் அளிக்கும் சில மன்னிப்புகள் தான் நம் பிழைப்பையே கேள்விக்குறியாக்கி விடுகிறது. குறை கூறுபவர்களை எதிரியாக பார்க்காதே. சில நேரங்களில் அவர்கள் குருதட்சணை பெறாமல் கற்பிக்கும் குருக்களை. கோபத்தில் பொறுமை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. விலகியவரை பாதியில் விடாதே. உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள்தான் விலை மதிப்பற்றவர்கள். கற்றவன் கற்றதை வைத்தே காண்கிறான். கல்லாதவன் காண்பதெல்லாம் கற்கிறான். அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவது போல அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலுமே வெளிப்படுத்துகிறது. வாலிபத்தில் மனைவியிடம் காட்டும் அன்புதான் வயோதிகத்தில் உங்களை வழிநடத்தும். வெற்றி என்பது எப்போதாவது நிரந்தரமானது. தோல்வி என்பது எப்போதாவது அபாயகரமானது. முற்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வழிகளும் பழகி போகும். எந்த ஒரு ஆதாயமும் இன்றி உங்கள் மீது அன்பு செலுத்துபவர்களை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நீ நல்லவனா கெட்டவனா என்பதை நிரூபிக்க எதிரில் நிற்பவன் நீதிபதியும் அல்ல, நீ குற்றவாளியும் அல்ல.
விலை மதிக்க முடியாத பாசங்கள் நேரில் பேச முடியாமல் வெறும் அலைபேசியோடு முடிந்து போய்விடுகிறது. வாழ்க்கை மிகச் சிறியது. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்துங்கள். இல்லாதவர்களிடம், தகுதியற்றவர்களிடம் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே நல்லது. சில துன்பங்களுக்கு நாமளே வழிவகுத்துக் கொள்கிறோம். உணர்ந்ததும் நீ உன்னை மாற்றிக்கொள். அதை நினைத்து நீ புலம்ப வேண்டிய அவசியமில்லை. கோபம் ஏற்படுவதால் பதட்டம், டென்ஷன் உண்டாகிறது. இதனால் நமது உடல், நமது மனம் இரண்டும் பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்பால் நரம்பு தளர்ச்சி உண்டாகிறது. இரத்த அழுத்தம், மன உளைச்சல், நடுக்கம் போன்ற உபாதைகள் உண்டாகிறது. இதை தடுக்க டாக்டரிடம் சென்று மாத்திரை மருந்துகள் சாப்பிடுவோம். அது மட்டுமல்லாமல் நாம் நம் கோபத்தை குறைக்க அடுத்தவர்களிடம் அதே கோபத்தால் செயல்பட்டால் நட்பு நசுங்கிவிடும், உறவு அறுந்து போகும், உறவு ஊசலாடும். 2 வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதே இல்லை. முதலில் நாம் எப்படி பேச வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களே ஏதாவது தவறு செய்தால் உங்கள் மீது கோபப்படுவீர்களா என்பதற்கு, அது எப்படிங்க நம்ம மேலே நாமளே கோபப்பட முடியும் என்றனர். கோபம்னா என்ன? கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் சில உணர்வுகளுக்கு விடை இல்லை, பல உறவுகளுக்கு கேள்வியும் இல்லை. சேர்ந்தே பயணிக்கிறோம், கேள்வியும் பதிலும் இல்லாமலே. சிலவை பாடமாய், சிலவை தேடலாய் போகிறது. யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் நடத்தையும் வார்த்தையும் தான் முடிவு செய்கிறது. ஒரு மனதை காயப்படுத்திவிட்டு வேறொரு மனதை மகிழ்விக்க நினைக்காதே. நீ எய்த அம்பு எந்த நேரமும் உனக்கே திரும்பி வரலாம். கவனமாக இரு, அடுத்தவர்களை காயப்படுத்தாதே. அனுபவம் என்பது அடுத்தவர்களை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. எந்த சூழலிலும் யாரையும் நம்பாதீர்கள். ஏனென்றால் இப்போது மனிதர்கள் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாமல் துரோகம் செய்ய கற்றுக்கொண்டுள்ளனர்கள். நீ வாடி நின்ற போது உன்னை தேடி வந்து உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே. நீ தேடி சென்று உதவி கேட்கும்போது மறுத்தவர்களையும் ஒருபோதும் நினைக்காதே. இல்லை, பிரச்சனை இல்லாவிட்டால் அவன் மனிதன் இல்லை. கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் கணவன் இல்லை. சண்டை போடாவிட்டால் அவர்கள் கணவன் மனைவி இல்லை. அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெரியவர்கள் இல்லை. தொல்லைகள் தராவிட்டால் அவர்கள் பிள்ளைகள் இல்லை. நம்மை புரிந்து கொண்டால் அவர்கள் உறவினர்கள் இல்லை. நம்மை புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் நண்பர்களும் இல்லை. தினம் தினம் பார்ப்பதை விட என்றாவது ஒரு நாள் பார்த்து தினமும் நினைப்பதுதான் உண்மையான அன்பிற்கு அழகு. இருப்பவன் வீட்டில் சொத்து பிரச்சனை, இல்லாதவன் வீட்டில் சோத்துக்கே பிரச்சனை. இதுதான் வாழ்க்கை. நம்பிக்கைதான் வாழ்க்கை என்றார்கள். நம்பினேன் ஏமாறும் வரை. தீக்குச்சி தீப்பெட்டியிடம் கேட்டது, நீயும் நானும் ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு முறை உரசும் போதும் நான் தீப்பற்றி கொள்கிறேன், நீ எரிவதில்லை ஏன் என்று. மனதிற்கு பிடித்த வேலையை பரம முட்டாள் கூட செய்து விடலாம். ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்து செய்ய வேண்டும். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசணும், உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசணும். என்ன சரியா? முதல் முயற்சியில் வெற்றி கண்டவனை விட முதல் முயற்சியில் தோல்வி அடைந்தவனே விரைந்து எட்டுகிறான் இந்த இலக்கை. நிரூபிப்பது அல்ல அன்பு, துணையாயிருந்து அடுத்தவர்களின் விமர்சனங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். நேரில் மோதி வெல்ல முடியாதவர்கள்தான். அம்மாவுக்கு அடங்காதவன் மனைவியிடம் அடங்குகிறான், மனைவியையும் அவன் மகளிடம் பணிகிறான். எல்லாம் ஏதாவது ஒரு நாளில் மாறிவிடும் என்ற நம்பிக்கையே ஒவ்வொரு நாளையும் உந்துதலோடு நடக்க வைக்கிறது. பதில்கள் தாமதமாக வந்தால், பேசும் நேரம் குறைந்து விட்டால், அலட்சியம் செய்தால் விலக ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம். ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுவது எளிது, ஆனால் தானே ஒரு உதாரணமாக இருப்பது மிகவும் கடினமானது.
சோற்றை விட உப்புக்கே மதிப்பு அதிகம். ஆனால் அது அதிகமானால் சோறே கெடும். அப்படித்தான் ஆடம்பர வாழ்க்கையும். தந்தை இல்லாத போதுதான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும் என்று. நேசிக்க யாரும் இல்லாத போதுதான் யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை. நேசிக்க ஆட்கள் இருந்தால் யோசிக்க முடியாது. நாகரீகம் தெரிந்தவர்கள் ஆண்கள். எந்த ஆணும் பேருந்தில் இது ஜென்ஸ் சீட் என்று பெண்களை எழுப்பிவிட்டு அமருவதில்லை. வாழ்க்கையில் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், ஒரு உதவியை கொண்டு ஒரு ஏழையின் சிரிப்பை ரசித்துப்பார். வாழ்நாள் பூராம்